பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ரஸ்வாட்டியில் உள்ள ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். உங்களுடைய மொபைல் நம்பரில் உங்களுடைய ஜெப குறிப்புகள் இன்னொரு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நாங்களும் உங்கள் மொபைலில் அட்டன் பண்ண முடியாத நேரத்தில் 1155 இதில் முடியுது பாருங்கள். அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்பி வைங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த மாத ஆசீர்வாதமாக தியானித்து வருகிறதான கர்த்தருடைய வார்த்தை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? தியானித்து வருகிறோம். தலைப்பு வசனம் பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் தந்த இந்த புதிய வாரத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த புதிய வாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த வாரமும் நாங்கள் தியானிக்கிற இந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யாருக்கு முன்பாக இருக்கிறோம், அவருக்கு முன்பாக நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு முன்பாக உமக்கு பிரியமானதை செய்கிற எங்களுக்கு முன்பாக இது என்ன செய்வீர், எங்களை எப்படிப்பட்ட மேன்மையில் ஆசீர்வாதத்தில் எங்களை வைப்பீர் என்று நாங்கள் தியானிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க, ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தையை உடைய எழுத்தை சுமக்க அறிவிக்க தகுதியில் ஆண்டவரே நீர் பேசுங்க. மகிமை காணும் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் ஆசீர்வாதமாக தியானிக்கிறதான காரியம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக என்று சொல்லி நாம் என்ன செய்வார்? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே எப்படி இருப்பார்கள்? நன்றாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? முதல் வாரத்தில் பார்த்தோம் பயந்து இருக்க வேண்டும். 2வது வாரத்தில் பார்த்தோம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்தோம்? பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம் என்கிற அந்த நினைவு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இதை அநேகர் என்ன செய்கிறதில்ல, அது நினைக்கிறதில்ல. ஆண்டவருக்கு முன்பாக இருக்கோங்கிறத என்ன செஞ்சிடாதீங்க, மறந்து விடாதுருங்க. அவருக்கு விலகி இருக்க முடியாது. அவருடைய கண்ணை மறைச்சி நாம் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என்று சங்கீதக்காரன் என்ன செய்கிறார்? விடியற்காலத்து சட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையாந்தரங்களுக்கு போனாலும் என்று சங்கீதக்காரன் என்ன செய்கிறார்? சொல்லுவார். எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் பார்க்கலன்னு மட்டும் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு முன்பாக மறைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அவர் நமக்கு என்ன செய்வார் என்று நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது நாம் கர்த்தருக்கு முன்பாக செய்ய வேண்டியது என்ன? வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் வாசிங்க. 16வது சங்கீதம், சங்கீதம் 16 8வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. 3வது இந்த வாரத்தில் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நாம் என்ன செய்ய போகிறோம்? முதல் வாரத்தில் பார்த்தோம் அவருக்கு பயந்து இருக்க போகிறோம், அவருக்கு உண்மையாக இருக்க போகிறோம். 3வது அவருக்கு முன்பாக இருக்கிறதான நாம் அவரை எப்படி வச்சிருக்கிறோம்? வலது பாரிசத்தில் இருக்கிறவர்களாக என்ன செய்திருக்கணும்? வைத்திருக்கணும். கவனிங்க, வலதுபுறம் அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது என்று சொன்னால் முதல் இடத்தை குறிக்கிறது. கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடதுபுறம் நம்முடைய நாட்டு கலாச்சாரத்திலே அது இருக்கிறது. இடது காலை என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. இடது கையை விரும்ப மாட்டாங்க. அதுக்காக வெட்டி போட்ட முடியாது. அப்படி தானே? இது ராசி இல்லை அப்படின்னா என்ன வெட்டி போட்டுடலாமே, அப்படியே வச்சுருக்குறோம். அது தவறு. வலது காலை கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ளே வரும்போது சொல்லுவாங்க, வலது காலை வச்சு என்ன செய்யுமா
ஆமாம் அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அந்த அம்மா மாமியார் மேலே கால் வைக்காங்களா வீட்டுக்காரர் மேலே கால் வைக்காங்கன்னா ஆண்டவர் தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நாம் சடங்காச்சாரமாக பார்க்கவில்லை. இதோடைய முகாந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால், முதல் ஸ்தானத்திலேயும் முழு உரிமையும் நாம் யாருக்கு வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் மூலமாய் ஆவியானவர் பேசியிருக்கிறார். நாம் இன்றைக்கி முதல் இடத்தை யாருக்கு கொடுக்குறோம்? யோசித்து பாருங்கள். முதல் ஸ்தானத்தை யாருக்கு கொடுக்குறோம்? இது நமக்கு இருக்கிறதா? இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற அவன் அவரை எங்கே வைத்திருக்கிறான் பாருங்கள், வலது பாரசத்தில் வைத்திருக்கிறான். கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பைபிளில் போட்டுக்கிறது, வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டத்தை குறித்து சபிக்கப்பட்டவர்கள் என்று என்ன செய்யலை, சொல்லலை. வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொன்னார். ஏன் அப்படின்னா, வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டம் செம்மறியாட்டு கூட்டமாக, இடது பக்கத்தில் இருக்கிற கூட்டம் என்ன கூட்டமாக, வெள்ளாட்டு கூட்டம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மேய்ப்பன் என்ன விரும்புகிறாரோ அதை மட்டும் செய்யக்கூடியது தான் என்னது, செம்மறியாடு. எங்கே அவர் பத்துறாரோ அங்கே போய் மேயும். அது கண் பார்க்குற இடம்லாம் மேயக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளாடு. யாருக்கும் என்ன செய்யாது, அடங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஆனால் செம்மறி ஆடுகள் அப்படி இல்லை, புல் மட்டும்தான் மேயும். என்ன செய்யும், அவர் எங்கே அந்த மேய்ப்பன் போகிறாரோ அவரை பின்பற்றி போய்கிட்டே இருக்கும். தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு முன்னால் போகிற தன்னுடைய மந்தை அது கூட போய்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அதே போல் நாமும் வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டங்களாக இருக்கணுமா அப்படின்னு வேறத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரை நம்ம வலது பக்கத்தில் வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். திருமணம் நடத்தும் போதும் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் என்ன செய்வாங்க, உட்கார வைப்பாங்க. ஆமாம், முதல்ல என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா இடது பக்கத்தில் இருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கே உட்கார வைப்பாங்க, வலது பக்கத்தில் உட்கார. வலது பரிசுத்திற்குரியவர்களாய், வலது பரிசுத்தில் உரியவளாய் என்று என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க. ஆனால் அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் வலது பரிசும் என்று சொன்னால் நமக்கு முழு உரிமையும், நமக்கு முழு சொந்தமும் சொத்தும் முதல் இடமும் யாருக்கு தான், அவங்களுக்கு தான். யார் வலது பக்கத்தில் இருக்காங்களோ. அப்போது இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவங்களாக நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, சிலன்னு சொல்லுவோம் பாருங்கள், இதுதாயா ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறன்னு சொல்லுவாங்க, இதுதான் அவருக்கு ரைட் ஹேண்டு. ஆமாம், ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய வலது கை அப்படிமா. ஏன்னா வலதுபுறம் வலது கை பலமுள்ளது, துரிதமானது, முதல் செய்யக்கூடியது வலது பக்கம். நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தர் வேதத்தில் சொல்லப்படுகின்ற வலது கை என் தொழிலை என்ன செய்வதாக, மறப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலது கை என்ன செய்யுமா, அதனுடைய நம்முடைய மூளை, நம்முடைய புத்தி என்ன நினைக்கிறதோ அதை தீவிரமாய் செய்யுமா. நம்முடைய எது என்ன நினைக்கிறதோ அதை தீவிரமாய் செய்யும். நாம் கற்றுக்கொண்டதை, நாம் படித்து கொண்டதை அதை சரியாய் செய்யக்கூடியது இந்த வலது கை. இந்த வலது பக்கத்தை உடையவர்களாக நீங்கள் நானும் ஆண்டவர் வச்சுருக்கிறோமா, முதல் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத என்ன செய்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அநேகர் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல, ஆண்டவருக்கு எங்கேயோ ஒரு இடம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. கடந்த நாளில் ஒரு வாலிப பையனை சந்தித்தேன். அவன் சொல்கிறதான காரியம், எனக்கு வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான் பாஸ்டர். எங்கள் அம்மா அப்படி கஷ்டப்பட்டாங்க, அப்பா அப்படி கஷ்டப்பட்டாங்க, என் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு கஷ்டப்பட்டாங்க, நானும் கஷ்டப்படுறேன், ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை ரொம்ப வருத்தப்பட்டான். நான் அவன்கிட்ட பேசும்போது சொன்னேன், தம்பி நீ கவலைப்படாத, ஆண்டவர் ஒரு நாளும் ஒன்று என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டாருப்பா, உங்களுக்காக சோம் பண்ணுறேன் தம்பி, நீ ஆண்டவரை என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. இல்லை ஆண்டவர் தான் என்னை விட்டுட்டாரா என்னென்னு எனக்கு என்ன செய்யலை, தெரியல அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு என்ன சொன்னான், பதில் சொன்னான். மிகுந்த வேதனையாக இருந்தது. ஏனென்றால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஈசாக்கை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு இருந்து நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கும் வார்த்தை கேட்குற ஐயா அம்மா, ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உதறி தள்ளிடுவார்னு நினச்சிடாதீங்க, வெறுத்து உதறிவார்னு நினச்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் வசனத்துக்கு மட்டும் நல்ல செவி கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதுகாப்பு நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், விளங்க மாட்டோம். பயங்கரமான வெயில் காலத்தில் இருக்கிறோம், நல்ல மரத்து நிழல் இருக்கிறது, அந்த மரத்தை பார்த்து அந்த நிழலை பார்த்து அந்த நிழலில் நாம் இருந்தால் நமக்கு சுகம் இல்லை. ஏன் இஷ்டம், என்னுடைய விருப்பம்னு நிழலை தாண்டினோம்னால் நம்முடைய புத்தி, நம்ம அறிவு
நம்முடைய திமிரு. இதுக்கு ஆண்டவரை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. நிழலோட அருமை வெயிலுக்கு போனால் தான் என்ன செய்யும் தெரியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உதறி தள்ள மாட்டார். நாம் தான் பாதுகாப்பை விட்டுட்டு வெளியில் போகிறோன்னு அர்த்தம். அப்போது ஆண்டவரை நாம் யாரோ ஒருத்தராக நினைத்து கொள்ளாமல் கர்த்தரை உங்களுடைய வீட்டில் ஒருத்தராக என்ன செய்து கொள்ளுங்க, நினைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டுக்கு அவர் தான் தலைவராக இருக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் தலைவராக இருக்கணும். உனக்கு அவர் தான் தலையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் நிச்சயமாய் நீ நன்றாக இருப்பியாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் என்ன செய்திருக்கிறார், தெரிவித்திருக்கிறார். யாரும் உங்களை அசைக்க முடியாதான். இன்றைக்கி நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுறாங்க, நம்மளை துரத்துறாங்க, நமக்கு விரோதமாக குழி தோன்றுறாங்க, நமக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க, அதை செஞ்சிருவேன் எதை செஞ்சிருவேன்னு என்ன செய்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரோ எழுதி வைக்கிறார், என்ன செய்யப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. யாரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருக்கிறீங்க, யாரை வலது வருஷத்தில் வைத்திருக்கிறீங்க, முதல் இடம் யார் கர்த்தருக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. பட்டம் வரலாம், பதவி உள்ளவங்க வரலாம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க வரலாம், ராஜ்யங்கள் வரலாம், யார் வந்தாலும் சரி, கர்த்தரை மட்டும் வலது வருஷத்தில் வைத்திருக்கிறவளா இருக்கிற உங்களை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. இப்போது தள்ளுறது போல், இப்போ அழிக்கிறது போல் சில காரியத்தை அவன் செய்து கொண்டு இருக்கிற பார்க்கலாம். இது ஒரு நாள் இது முடிவு பெறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. உள்ளங்கையில் அவர் உங்களை வரைந்திருக்கிறார். உடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு மயிரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது. உடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு உங்களுக்காக எனக்காக கர்த்தர் தூதருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அசைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சங்கீதக்காரனாகி தாவீது, அவனுக்கு இந்த நிச்சயம் இருந்தது, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லைங்கிற நிச்சயம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கிறதா அந்த நிச்சயம்? அதற்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதல் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி நாம் யாருடைய வாக்கு கேட்குறோம்? இதில் வசனத்தை பாருங்கள், முந்தின வசனத்தை பாருங்கள், 7வது வசனத்தை பாருங்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். யாருடைய ஆலோசனை இன்றைக்கி நம்ம கேட்குறோம்? யோசித்து பாருங்கள். அப்போ முதல் ஸ்தானத்தில் நம்ம ஆண்டவரை வைக்கணும். அவருடைய ஆலோசனை தான் முதல்ல கேட்கணும். நாம் அப்படி இல்லை, எல்லாரையும் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னு உடனே எங்கே கேட்போம், ஆண்டவர் சொல்கிறது கேட்க. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பிரதர், நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேன், படிச்சுட்டேன், வியாபாரம் பண்ணிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், அப்புறம் தான் சொன்னாங்க நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் என்ன செஞ்சு வந்தேன், ஊழியத்துக்கு வந்தேன். பாருங்கள், எதுவுமே விளங்கலைன்னா என்ன செய்யணுமா? பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசாவை போய் அணுக போன இடத்துல பைபிளில் போட்டிருக்கு, அவன் என்ன செய்து கொண்டு இருந்தான், சோம்பேறியாக இருந்தான்னு போட்டிருக்கா, படுத்து தூங்கிட்டு இருந்தான்னு போட்டிருக்கா, அவன் களைப்பை எடுத்து என்ன செய்து கொண்டிருந்தான், உழுது கொண்டிருந்தான் என்று போட்டிருக்கு. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் வனாந்தரத்தில். சோம்பேறிகள் எங்கு வரக்கூடாது, ஊழியத்திற்கு அவர்களுக்கு பொறுப்பு கிடையாது. கவனிங்க, ஊழியம் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். நீங்களும் நானும் ஊழியம் கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது, ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார், ஊழியம் செய்தார். ஆனால் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நம்மை சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிரயாசப்படுறவங்களாக இருக்கணும். தாவீது என்ன செய்கிறவனாக இருந்தான் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்கிற எந்த காரியத்திலையும் யாருடைய ஆலோசனையும் ஒப்பு கொடுக்கலை, யாருடைய வார்த்தையை அவன் கேட்கலை, யாருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கலை. அவன் யாருக்கு தான் முதல் ஸ்தானம் கொடுத்தான்? கர்த்தருக்கு தான் முதல் இடம் கொடுத்தான். நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் பணத்துக்கு முதலிடம் கொடுக்குறமே, ஆண்டவரை தேடுறதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, பைபிள் வாசிக்கிறதில்லை, ஆராதனைக்கு வர்றதில்லை. ஏன்னு கேட்டால் தொழில் அப்படி இருக்குது, வியாபாரம் எப்படி இருக்குது, அதை செய்ய வேண்டியிருக்கு, இதை செய்ய வேண்டியிருக்கு. அவனு முதல் இடத்த நீ வியாபாரத்துக்கு கொடுத்துருக்குறாயே, தொழிலுக்கு கொடுத்துருக்குறாயே. சிலர் பார்த்தீங்கன்னா கணவனை, சிலர் மனைவியை சொல்கிறாங்க, சிலர் பிள்ளைகளை சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை வைத்து கொண்டிருக்கிறாங்க முதலிடத்துக்கு. நீங்கள் நான் எந்த காரியத்துக்கும் முதலிடம் கொடுக்காம கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். தன்னுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யாரும் உங்களை அசைக்கவே முடியாதான், யாரும் உங்களை அழிக்க முடியாது, யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது, யாரும் உங்களை நிர்மூலமாக்கவே முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ராஜாவாகத்தான் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரிக்கிற வரைக்கும் அவன் தான் ராஜா. அவன் இந்த பூமியிலே ஆயுள் முடிந்தது, அவன் நித்திரையாய் எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் அவன் ராஜாவாக இருந்தான். அவனுக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து எண்ணிச்ச முடியாது, ஜெயிக்க முடியாது. வருவாங்க, அவனை துரத்தி இருக்கிறாங்க அவனுடைய குறைகள் குற்றத்தின் நிமித்தமாய். யாரும் அவனை ஜெயித்ததே கிடையாது. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாக என்ன செய்வதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை நல்ல கவனிங்க. அதுக்கு நீங்கள் அசைக்கப்படுவதாதபடிக்கு முதல் இடத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். யோசுவா சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கு உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்கள். முதல் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நீ அப்புறம் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ. நீ எதிர்பார்க்குற அற்புதம், அடையாளம், அதிசயம், கடன் மாறணுமா, கஷ்டம் மாறணுமா, வியாதி மாறணுமா, பிசாசு ஓடணுமா, நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, நீ உயர்த்தப்படணுமா, எல்லா அற்புதங்களும் நடக்கும், கிடைக்கும். ஆனால் அதையே பிடிச்சிட்டு இருக்காத. நல்ல கவனிங்க. எதையே பிடிச்சிட்டு இருக்கிறோம்? வேலை வேணும், பணம் வேணும், உயர்வு வேணும், ஜெயம் வேணும் அப்படின்னு அதுக்கே பிரயாசப்பட்டு இருக்கிற நீ இன்றைக்கி உன்னை பரிசுத்தம் பண்ணி முதலிடத்தை ஆண்டவர் கொடுத்தியா? யோசுவா சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியல. யோசுவாவுக்கு முன்னால் பலங்கொண்டு திடமனதாயிரு ஆண்டவர் சொன்னார், கலங்காதே, பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் அசைக்கப்பட முடியல. யாரும் அவனை அசைக்க முடியாது யோசுவாவை. காரணம் என்ன? முதல் இடத்தை கர்த்தருக்கு வைத்திருந்தான். அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். முதல் இடம் ஆண்டவருக்கு தான் கொடுத்தான். ஆராதனையை விடலை, ஜெபத்தை விடலை, தேவனை தேடுறதை விடலை. ஏன் தெரியுமா? அப்போ தான் சத்தியத்தை கை கொள்கிற இருதயம் வரும். ஏன்னா சில சொல்லாங்க, ஆராதனைக்கு வந்து என்னையா ஆக போகுது, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் காலேஜ் போக வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலேஜ், இந்த ஸ்கூல், இந்த வேலை என்ன? இந்த பூமியில் நீங்களும் நானும் பரிசுத்தத்தை, நீதியை, நியாயத்தை, உண்மையை, அன்பை அநேகருக்கு காண்பிக்கணும்னா இந்த ஆராதனையில் சரியாக இருக்கணும். வேறத்தை கேட்குறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, கூடி ஆராதிக்கிறதுல சரியாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்து மகிமையினால முதலாவது ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்து பாருங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. சவுல் என்ன செய்தான் பாருங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கல, தன்னோடு வந்த போர் சேவர்களுக்கு முதலிடம் கொடுத்துட்டான். அவங்கெல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சாமுவேல் வர்றதுக்கு முன்னதாக பழி செலுத்தி விட்டான். சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்து விட்டது. அவன் தள்ளப்பட்டு போனான், அசைக்கப்பட்டதல்ல, விழுந்து காணாமல் போய்விட்டான் அவன் சந்ததியே. ஆனால் தாவீதோ அசைக்கப்படாதிருந்தான். முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். நான் தியானித்த நம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் நன்றாக இருக்கும்படி கர்த்தருக்கு முன்பாக செய்ய வேண்டியது என்ன? அப்பா, உம்மை நாங்கள் வலது பரிசுத்தில் வைத்திருக்க வேண்டும். உமக்கு முதல் இடம் கொடுக்கணும் அப்பா. அது எந்த பொருளுக்கு அல்ல, பணத்துக்கு, ஆஸ்திக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, பட்டம், பதவி, பெயர், புகழுக்கு அல்ல ஆண்டவரே. எங்களுடைய மாம்சத்தின் எண்ணங்களுக்கு, மனிதர்களுக்கு அல்ல, உம்முடைய சத்தியத்துக்கு, உம்முடைய வார்த்தைக்கு, உங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும்ப்பா. இந்த இறுதியுடையவளாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. மகிமை கனதுதி எல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை.